பஜாஜ் ஃபினான்ஸ் வெப்சைட்டில் நம்ம பேருக்கு ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் ஆஃபர் இருக்குதா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது, ஆஃபர் ஒருவேளை இருக்குது அப்படின்னா அதை எப்படி இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் இல்லைன்னா கூட அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சேலரிடு செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இல்லை வீட்டில் சும்மா இருப்பாங்க, சிலர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, சிலர் வேலைக்கே போகாமல் சும்மா இருப்பாங்க. இந்த மாதிரி என்ன கேட்டகரியில் இருந்தாலும் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் ஆஃபர் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களும் எப்படி அப்ளை பண்ணால் கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். ஸோ கவனமாக பாருங்கள். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பஜாஜ் ஃபினான்ஸ் அவங்களுடைய கஸ்டமர்ஸ் ஏற்கனவே கடன் வாங்கி திருப்பி ஒழுங்காக கட்டினவங்களுக்கு 8 லட்சம் வரைக்கும் கூட இன்கம் ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமலேயே பர்சனல் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு அந்த வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன். 8 லட்சம் வரைக்கும் ஆஃபர் நமக்கு தரணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட் டைமாக 8 லட்ச ரூபாய் எனக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றியும் கம்ப்ளீட்டாக நான் அப்ளை பண்ணுறப்ப சொல்கிறேன். பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பஜாஜ் ஃபினான்ஸ் பர்சனல் லோனில் ரொம்ப பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 13,000 ரூபாய் பக்கம் இன்சூரன்ஸ்க்குனே பிடிப்பாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போவே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் லோன் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது எப்படியாவது அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம தலையில் திணிக்க தான் பார்ப்பாங்க. ஜென்ரல் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ், அது இது அப்படின்னு. அது போடாமல் நான் எப்படி எஸ்கேப் ஆனேன் அப்படின்றத சொல்கிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஸ்டெப்பு, அதாவது நம்ம லோன் அப்ளிகேஷன்லாம் சப்மிட் பண்ணி நியர்பை பிரான்ச், நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பிரான்ச்லேருந்து கால் பண்ணி மேனேஜர்கிட்ட டீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு 2-3 ஸ்டெப்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லாம் போடுவீங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு லோனை ப்ராசஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நிறையா பணம் பிடிக்கிறீங்க, இது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அவர் உடனே ஒத்துக்கிட்டார். சில மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லை அது மேண்டேட்டரி கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் அப்படின்னா எனக்கு லோனே வேண்டான்னு சொல்லுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்கள் வழிக்கு வருவாங்க. இதுக்கு முன்னாடி ஒருவேளை தப்பி தவறி உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம மெயில் பண்ணி ஒரு 15 நாளுக்குள்ளே டீஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கும் வழி இருக்குது. ஆனால் பெட்டர் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதை தான் நான் இப்போ சொன்னேன். இப்போ கண்டினியூஸாக நான் இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் வெப்சைட்டில் எப்படி எனக்கு ஆஃபர் இருக்குது அப்படின்றத செக் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சு அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்கணும் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டைரெக்டாக பஜாஜ் ஃபின்சர்வ் கஸ்டமர் போர்ட்டல் பேஜ்க்கே வந்துடும். இதில் மேலே இண்டிவிஜுவல், கார்ப்பரேட் பிஸ்னஸ், அப்புறம் என்ஆர்ஐ 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் இண்டிவிஜுவல் ஃபஸ்ட் ஆப்ஷனில் வச்சுட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், பஜாஜ் ஃபின்சர்வில் ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறந்த நாள், அப்புறம் பிறந்த மாதம், அப்புறம் வருஷம், இந்த ஃபார்மேட்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே கஸ்டமர் போர்ட்டல் ஹோம் பேஜ்லேயே நமக்கு ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபர் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்லேயே வந்துடும். இப்போ எனக்கு ஆஃபர் இருக்குது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஹோம் பேஜ்லேயே. லாகின் பண்ண உடனே அடுத்த பேஜ் என்ன வருதோ அதுலேயே இந்த மாதிரி வந்துடும். ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் அப் டு 4,91,000 ரூபாய் அப்படின்னு மினிமல் பேப்பர் ஒர்க்கு அப்ளை நான் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்துடும். இதுவே உங்களுக்கு ஒருவேளை ஹோம் பேஜில் ஆஃபர் இருந்தும் வரலன்னு தோணுச்சுது அப்படின்னா கீழே மெனு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த மெனுவை கிளிக் பண்ணி யுவர் ரிலேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயும் நீங்கள் ஆஃபர் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும். கஸ்டமர் போர்ட்டலில் லாகின் பண்ணும்போது இந்த மாதிரி ஆஃபர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு போட்டிருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இது ரிஜெக்டே ஆகாது. 100% உங்களுக்கு கண்டிப்பாக லோனை சாங்ஷன் பண்ணுவாங்க. இந்த லோன் அப்ளிகேஷன் ஃபார்மை கண்டினியூஸாக ஃபில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அப்ளை நவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதை கிளிக் பண்ணாலே போதும். அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆகி என்டர் லோன் அமௌண்ட் பாக்ஸில் 1 lakh இருக்குதா, இது ஆட்டோமேட்டிக்காகவே மாறும். நமக்கான ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர் இந்த பாக்ஸில் மறுபடியும் வரும். வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக. நம்மளோட லோன் ஆஃபர் இந்த மாதிரி தான் லோட் ஆகி வரும். நமக்கு தவணை எத்தனை மாதம் போட்டுக்க முடியும், அதிகபட்சமாக 63 மாதம் வரைக்கும் எனக்கு போட்டுக்கலான்னு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இது மாறலாம். குறைந்தபட்சம் 48 மாதம், அப்புறம் 51 இன்னொரு கேட்டகரியும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் 63 செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ டேர்ம் லோனு 14,655 ரூபாய் எனக்கு இஎம்ஐ வருது. இதுவே நான் 51 சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படின்னு கீழே லோட் ஆகி வரும். அது மாதிரி இஎம்ஐ 63 மாதத்துக்கு 27% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட்னும் போட்டிருக்கிறாங்க. அது மாதிரி மேலே சொல்லியிருக்கிறாங்க 30 நிமிஷத்தில் பணம் வந்துடும் அப்படின்னு. ஆனால் 30 நிமிஷத்தில் வராது, மேக்ஸிமம் அன்னைக்கு ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்ளை பண்ணுற டேட்டில். அதுக்கு கீழே மினிமல் டு நோ டாக்குமெண்ட் ரிக்வயர்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்ச டாக்குமெண்ட், அப்படி இல்லைன்னா டாக்குமெண்ட் இல்லாமல் கூட அந்த லோன் நாங்கள் தருவோம். அதாவது எந்த விதமான இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் நமக்கு இந்த லோனை தருவாங்க. இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 1% கூட ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது.
லோன் அமௌண்ட் ஏற்கனவே ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர் 4,91,000ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட கம்மியான அமௌண்ட் உங்களுக்கு போதும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அந்த பாக்ஸில் 4,91,000 டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 லட்சம் போதும் அப்படின்னா 2 லட்சம்னு டைப் பண்ணிவிட்டு கீழே தவணையும் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி வரும். அதையும் சூஸ் பண்ணிவிட்டு கீழே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதுலையே அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே உங்களுக்கு 4,91,000 அதிகமாக வேணும் அப்படின்னாலும் அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. உதாரணத்துக்கு என்னோட கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா அப்ளிகேஷன் ஸ்டெப்பும் முடித்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து நியர்பை பிரான்ச் கன்னியாகுமரி மாவட்டம்னா நாகர்கோவில் பிரான்ச்சில் எனக்கு கால் பண்ணி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நான் வந்து கேட்டேன், இதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னு. அப்போ அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு 8 லட்சம் வரைக்கும் அப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னோடய பேங்க்கில் வந்து எப்போவுமே பேலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆவரேஜ் குவார்ட்டர்லி பேலன்ஸ் நான் அதிகமாக மெயின்டைன் பண்ணுவேன். அதுதான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி பேங்க்கில் அதிகமாக பேலன்ஸ் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை விடையும் அதிகமாக ஆஃபர் பிரான்ச் சைட்லேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்லேருந்து மேனேஜரே அப்ரூவ் பண்ணலாம். அதுக்கான வாய்ப்பும் இந்த ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபரில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ லோனை கண்டினியூஸாக அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் நமக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் தொடங்கும். பஜாஜ் ஃபின்சர்வில் ஏற்கனவே கஸ்டமராக இருக்கிறதுனால நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி லோடாகியே வந்துடும். ஃபஸ்ட்டு நம்மளோட பேர் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே லோடாகி வரல அப்படின்னா மேனுவலாக நீங்களே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, பேன் கார்டு நம்பரு, அதுக்கு அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டைப் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிடலாம். ஒருவேளை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, இல்லை வந்து வீட்டில் சும்மா இருக்கிறீங்க ஆனால் இஎம்ஐயில் ஏதாவது பொருள் வாங்கி இஎம்ஐ ஒழுங்காக கட்டியிருப்பீங்க, அது மூலமாக ஆஃபர் கிடச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தயவுசெய்து இதில் அப்ளை பண்ணாதீங்க. சேலரிட் இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த 2 கேட்டகரியில் இருந்தால் மட்டும் இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு போய் அப்ரோச் பண்ணுங்கள். அவங்களே என்ன ஆப்ஷன் போட்டு அப்ளை பண்ணி இந்த லோனை சக்ஸஸ்ஃபுல்லாக சாங்ஷன் பண்ணலாம் அப்படின்னு அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் தயவு செய்து நீங்கள் சேலரிட் இல்லை பிஸ்னஸ் பண்ணலை அப்படின்னா டைரெக்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பஜாஜ் ஃபினான்ஸ் ஆஃபீஸ்க்கு போய் மேனேஜரை பாருங்கள். அதுதான் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்மளை பற்றின ரொம்ப பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த பேஜில் கேட்டிருப்பாங்க. எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே 2 செக் பாக்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மோட அடுத்த ஸ்டெப்பும் நம்ம தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே எனக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா காலர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அடுத்த பேஜுக்கு போகாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி அவங்களே கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ கண்டினியூ கிளிக் பண்ண போகிறேன். சேலரிட் கேட்டகரியை சூஸ் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண போகிறேன். நீங்களும் சேலரிட் கேட்டகரியை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா நான் பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சர்ச் பேங்க் வித் சேலரி அக்கௌண்ட்டுன்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த பேங்க்கில் சேலரி கிரெடிட் ஆகுமோ அந்த பேங்கை ஃபைண்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஆதார், பேங்கு, அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த 3லேயும் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஒரே மொபைல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம லோனை கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப்பில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பரில் எத்தனை பேங்கை லிங்க் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ எல்லாமே லோடாகி வரும். எந்த பேங்க்கில் அதிகமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்களோ அந்த பேங்கை மட்டும் செக் பண்ணியும் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். இல்லை எல்லா பேங்கையுமே செக் பண்ணி என்னோடய இன்கம்மை நான் காட்டணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா எல்லா பேங்கையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழேயும் செலக்ட் பண்ணுறதுக்கு 2 பாக்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிவிட்டு கிவ் கன்சர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நம்ம சேலரிட் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதுனால ஒர்க் பண்ணுற கம்பெனி ஃபஸ்ட்டு பாக்ஸில், 2வது செக்டார் ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக பப்ளிக்காக செலக்ட் பண்ணிக்கோங்க. 3வது ஜாப் டைட்டில் நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வருஷம், 2வது பாக்ஸில் மாதம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 வருஷம் 4 மாதம் அப்படின்னா வருஷத்தையும் மாதத்தையும் ஒவ்வொரு பாக்ஸ்லையும் போட்டுக்கோங்க. எல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் தான் கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி எந்த லொக்கேஷனில் இருக்குதோ அந்த லொக்கேஷனோட கம்ப்ளீட் அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்த பேஜில் நம்மளுடைய ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர் மறுபடியும் லோடாகி வரும். 4,91,000 எந்த விதமான சேஞ்சஸும் இது வரைக்கும் ஆகலை. காரணம் என்ன அப்படின்னா, இது ப்ரீ அப்ரூவ்ட் ஆஃபர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஜெக்டே ஆகாது. அவங்க கொடுத்துக்கக்கூடிய அமௌண்ட்டு அப்படியே கிடைக்கும், இல்லை அதிகமாக கூட வாங்கிக்கலாம். நமக்கு தேவையான லோன் அமௌண்ட்டு டென்யூர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் லோன் சம்மரின்னு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. லோன் அமௌண்ட்டு 4,91,000, ப்ராசஸிங் ஃபீஸ் 20,086. அந்த 20,086 சேர்ந்து தான் நமக்கு லோன் அமௌண்ட்டாக வரும். சில நிறுவனங்கள்லாம் லோன் அமௌண்ட்லேயே ப்ராசஸிங் ஃபீஸை பிடிச்சிட்டு தான் தருவாங்க. ஆனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 4,90,800 கிரெடிட் ஆகிடும். ஸ்டாம்ப் டியூட்டி 200 மட்டும் அவங்க லெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரெடிட் பண்ணி தருவாங்க. எல்லாம் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் நம்மளுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறோம். நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணிக்கக்கூடிய அதே அட்ரஸில் தான் இருக்கீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. புது அட்ரஸில் வேறு இருக்கீங்க அப்படின்னா ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்து அட்ரஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா தாராளமாக கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் லொக்கேஷன் பர்மிஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷனில் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிவிட்டு கீழே 2 பாக்ஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பருக்கு மறுபடியும் ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதாரில் இருக்கக்கூடிய அதே அட்ரஸில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அட்ரஸ் கிளிக் பண்ணுங்கள். கரண்ட் அட்ரஸ் வேறு சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னா கீழே 2வது ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுடைய ஃபோட்டோ ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், அதாவது செல்ஃபி எடுத்து சேவ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் ஃபோட்டோ ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேமரா பர்மிஷனை எனேபிள் பண்ணி ஒரு பிளெயின் பேக்ரவுண்டில் நின்று ஒரு செல்ஃபி எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. எடுத்த ஃபோட்டோ ஓகே அப்படின்னு தோணுச்சுது அப்படின்னா அப்லோடு கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒழுங்காக இன்னொரு வாட்டி எடுக்கணும் அப்படின்னா ரீடேக் கிளிக் பண்ணி திரும்ப எடுத்துகிட்டு அப்லோடு கிளிக் பண்ணிக்கோங்க. பணம் கிரெடிட் ஆகிறதுக்கு, அதாவது லோன் அமௌண்ட் வர்றதுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களுடைய பேர் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி லோடாகி வந்துடும். அதுக்கு கீழே பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடும், அதுக்கு கீழே அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் இல்லை கஸ்டமர் கேர்லேருந்து யாராச்சும் கால் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு நியர்பை பிரான்ச், உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பஜாஜ் ஃபின்சர்வோட பிரான்ச்சுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க பிரான்ச்லேருந்து கால் பண்ணி லோனை வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. வித்தின் அன்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ண அன்னைக்கு காலையில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அன்னைக்கு மதியானம் இல்லை ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக கிரெடிட் ஆகிரும். ஈவினிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேபி அடுத்த நாள் ஆகலாம்.